ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்போ ஆரி கிரியேஷன். டுடே ஷெல்ஸில் இன்னொரு டைப் பார்க்கலாம் வாங்க. அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி கிளாஸில் அதை விட இந்த ஷெல்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய ஷெல்ஸு. ஓகேவா, இன்றைக்கி இதில் டிசைன் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு அப்ளை பண்ணலை. ஃபஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு க்ளூ வச்சு அப்ளை பண்ணி காட்டினேன். இதில் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, 3 ஷெல்ஸ் எடுத்துக்கோங்க. மூணு தான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டே வச்சு பார்த்துக்கோங்க எந்த ஆங்கிளில் வருதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கேப் கொடுத்துக்கலாம், ஏன்னா ஃப்ளவர் செட் பண்ண போகிறேன். ஓகேவா, இந்த ஆங்கிளில் தான் நான் கொடுக்க போகிறேன். இதில் பாருங்கள், க்ளூ போட்டு அப்ளை பண்ணல, டிசைன் பாருங்கள் எப்படி ஷேக் ஆகுது. ஓகேவா, ஏன்னா நம்ம இங்கே எவ்வளோ ஸ்டிச் கொடுத்தாலும் இங்கே வந்து நிற்காது. இதுவே நம்ம க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்டெப்பாக நிற்கும். ஓகேவா, இப்போது ஃப்ளவர் ஒன்று எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து கிடைக்குது. இதில் வந்து கிளாஸி லுக்கில் எடுத்திருக்கேன் நான். ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளவர் வந்து இப்போ நான் சென்டரில் அப்படி வைக்க போகிறேன். இங்கே டிசைன் வர்றதுனால அந்த ஹோல்ஸ் வந்து மறைஞ்சிக்கும். அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். சென்டரில் ஒரு ஒயிட் கலர் வந்து ஒரு பீட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, சென்டரில் இந்த மாதிரி பீட்ஸ் ஃப்ளவர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பீடு, இன்னும் பெரிய பீடு கொடுக்குறது இருந்தாலும் கொடுத்துக்கலாம். நான் இந்த சின்ன பீடே கொடுத்துக்கிறேன். ஓகேவா, பீடு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை தனியாக அப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா, இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓகேவா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டியூப் பீடு, ரூலர் பீடு, ஓகேவா, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த 3 ஆங்கிள்லேயும் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இந்த ஷெல்ஸுக்கு நேராக ஃபஸ்ட்டு இப்படி கொடுத்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு இங்கே முன்னாடியும் நம்ம வந்து ஒரு டியூப் பீடு கொடுக்க போகிறோம், ரூலர் பீட் கொடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு கொடுத்துக்கோங்க. ரொம்ப வேணாம், கொஞ்சம். ஓகேவா, கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கவர் ஆகலையா? இப்போ பாருங்கள். ஓகேவா, அந்த ஷெல்லுக்கு நேராக இந்த மாதிரி ரூலர் பீடை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்படி கொடுத்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ அடுத்து இதில் இந்த ஃபஸ்ட்டு பீடு இருக்குது இல்லையா, இதுக்கு ஒரு 25%. ஓகேவா, இந்த 25%க்கு நேராக இந்த பீடு வந்து இப்படி வரணும். புரியுதா? இப்படி பாதியிலையும் எடுத்துகிட்டு வந்தாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு 25% 100க்கு. ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பீடு வந்து என்ன பண்ணணும், இந்த பக்கம். ஓகேவா, புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் கால்வாசி விட்டுட்டு இப்படி இந்த பீடு அங்கே கால்வாசி விட்டுட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தோம். இப்போது இந்த சென்டர் பீடு தான் நமக்கு கவுண்ட்டு. ஒரு பக்கம் கால்வாசினா மறுபக்கம் அதுக்கு ஆப்போசிட் பக்கம் வரணும். இப்போ இந்த பக்கம் ஒரு கால்வாசி.
ஓகேவா? இந்த ஆங்கிள் தான் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு பக்கத்தில் பீட்ஸ் வந்து அந்த ஒயிட் கலர் பீடு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த லாஸ்ட் ரூலர் பீடு இருக்குது இல்லையா, இங்கே மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். இது ஓரம் கொடுத்துட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு நீட்டில் வெளியே எடுத்துக்கோங்க. இந்த சென்டரில் கொடுத்தோம் இல்லையா அந்த ஒயிட் கலர், அதே சேம் பீடு தான் இங்கே வந்து நான் கொடுக்க போகிறேன். நம்ம கிரேப்ஸ் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, பீட்ஸை வந்து எப்படி இன்செர்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அந்த மெத்தட் தான் ஃபுல்லாகவே கோர்த்துக்கிறேன். எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும். ஓகேவா? இது வரைக்கும் வந்துருச்சு எனக்கு. இன்றைக்கி ரூலர் பீடில் நான் சில்வர் கலர் தான் எடுத்திருக்கேன், கோல்டு கலர் எடுக்கலை. எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு பீடாக ஸ்டிச் கொடுப்போம். நான் சிங்கிள் ஸ்டிச் கொடுக்குவேன், ரொம்ப லூஸாக இருக்குது, எடுத்துகிட்டு வர மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ஷெல்ஸில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அது ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கூட. ஷெல்ஸ் வந்து அதுவும் வெயிட் வேறு. இது ஓரளவுக்கு வெயிட்லெஸ்ஸு. இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், சின்னதாக இருந்தாலும் ஷைனாகவும் இருக்கும். ரெயின்போ கலர்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும் அதில். ஓகேவா? இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இதுக்கு நேராக வரணும். ஓகேவா? இதுக்கு நேராக ஃபஸ்ட்டு சென்டர் பீடு வந்து கொடுத்துக்குவோம். என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி ஒரு பீடு கொடுக்குற அளவுக்கு இடம் விட்டுட்டு செட் பண்ணுறதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்னொன்று டைமு. ஓகேவா? இப்போது இந்த மாதிரி கொடுத்துட்டா இது இன்னும் கொஞ்சம் ஷெல்ஸ் வந்து சின்ன சைஸில் ஒர்க் பண்ணுங்கள். நான் போன கிளாஸ்லேயே சின்ன ஷெல் ஒர்க் பண்ணதுனால பெரிய ஷெல்ஸில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். சின்ன ஷெல்ஸ்ன்ற போது இந்த டிசைன் வந்து கொஞ்சம் நெருக்கமாக வரும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இன்செர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இன்செர்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கால்வாசி தூரம் கேப் விட்டு, ஓகேவா, கால்வாசி தூரம் கேப் விட்டு இங்கே இந்த டியூப் பீடை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்செர்ட் பண்ணிக்குவோம். அடுத்த பீடு என்ன பண்ணுவோம், இந்த சென்டர் பீடு தான் நமக்கு கணக்கு. இதிலேருந்து ஒரு கால்வாசி இந்த பக்கம். ஓகேவா? ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஒர்க் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போது இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி ரூலர் பீடு ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு, ஓகேவா, அப்படி வச்சு பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட தள்ளி இருக்கலாம், ஏன்னா நாங்கள் இப்படி ஒட்டும்பொழுது கொஞ்சம் இங்கே கேப் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கொஞ்சம் கேப் வந்தால் தான் அது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப கேப் கொஞ்சம் விழுந்துச்சு, இன்னும் கொஞ்சம் இப்படி வந்திருக்கலாம். ஓகேவா? இதுக்கு இங்கேருந்து இப்படி நம்ம இந்த ரூலர் பீடை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்செர்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வேணும்னா இந்த கார்னரில் ஏதாச்சும் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம், இல்லை அப்படியே ப்ளைனாகவும் விடலாம், உங்கள் விருப்பம் தான். ஓகேவா? இப்போது இங்கே ஒரு ஃப்ளவர் கொடுத்துக்கிறேன் நான். இந்த சீக்வன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு
ஓகேவா? பக்கத்துலேயே இப்படி வச்சு இன்செர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகேவா? அடுத்தது இந்த பக்கம் இங்கேருந்து இப்படி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு ஸ்லீவில் சென்டர் டிசைனில் வந்து கொடுக்கலாம். சென்டர் டிசைனாக கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஸ்லீவுக்கு சென்டர் போர்ஷனில் வரும், பார்டர் போர்ஷனில் இந்த டிசைன் வராது. ஓகேவா? இப்படி இந்த ஆங்கிளில் வச்சு பார்த்தா தெரியும். ஓகேவா? நகண்டுக்கிட்டே தான் இருக்கும் கம் போட்டு ஓட்டுற வரைக்கும். ஓகே, இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, இதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.